ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்ற கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 6 அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி நான் 5 வீடியோ கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் குறித்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இதை பார்க்காதீங்க. ஏன்னா அதுலேயே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து நம்ம கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அதனால் வந்துட்டு இந்த 5 பார்ட்டுக்குள்ள பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி மீதி 5 பார்ட்டையும் பார்த்துக்கிட்டு இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா அதுலேயே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து பண்ணாதே இது, அதாவது கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் இன்ஸ்டால் பண்ணோன்னே என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ட்டியே நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தது இது கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டாக இதை பார்க்குறவங்க கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த 5 பார்ட்டி பார்த்துட்டு இதை வரிசையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகே, இப்போ இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நிமிஷம். Commentary Screenreader Email General Settings Comment Content Read Usage Kids Read the Checked Commentary Screenreader. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 செட்டிங்ஸ் பார்த்தோம் இல்லையா? நம்ம ஜெனரல் செட்டிங்ஸ், டிடிஎஸ் செட்டிங்ஸ், ஃபீட்பேக் செட்டிங்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு இதே சொல்லிட்டு இருந்தால் செட்டிங்ஸே செட் பண்ண சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று என்ன பார்த்தோம், டவுன்லோட் அடிஷ்னல் ரிசோர்ஸஸும், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக். அதாவது நம்ம ஒரு குரூப்பில், ஜிஷோ குரூப்பில், அஃபீஷியல் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அதை பற்றிலாம் நேற்று நம்ம விரிவாக பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி வந்து செட்டிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு போர் அடிச்சா கூட நான் என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம செட்டிங்ஸ் தான் பார்க்குறோம். ஜெனரல் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு, ஃபீட்பேக் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு, ஆக்ஷன் செட்டிங்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்ஷன் செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, டன். ஆக்ஷன் செட்டிங்ஸ் அதான் நம்ம அதாவது ஆக்ஷன் செட்டிங்ஸ் அதான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஆக்ஷன் செட்டிங்ஸில் பொதுவாக நிறைய ஜெஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் முக்கியமான செட்டிங்ஸ் வந்து பார்ப்போம். ஜெஸ்டர்ஸ்லாம் ஒவ்வொரு செட்டிங்ஸாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போமே சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு ஜெஸ்டருக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிடிக்கும். அதில் ஜெஸ்டர்லாம் தனித்தனி செட்டிங்ஸை போடுறேன். நான் இப்போதைக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதற்கு முக்கியமான செட்டிங்ஸை வந்து சொல்லிட்டு இந்த ஆக்ஷன் செட்டிங்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா? டன். ஓகே, ஜெஸ்டர் தீம் இது வேணாம். கஸ்டம் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் இதை போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுவும் போகிறோம். இது ஜெஸ்டர் வேணாம். இதை பார்க்கலாம். யூசர் கேம் இது வேணாம். அப்புறம் பார்க்கலாம். ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ் இதுதான் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ். இந்த ஸ்க்ரோலிங் செட்டிங்கிறது, இந்த ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? டன். வாங்க. இது எதுக்கு ரேப் நேவிகேஷன் செக் பாக்ஸ் செக் 3வது ஆப்ஷன் இதை டிக் பண்ணி விட்ருங்க. அது இருக்குன்னா நம்ம டாக் பேக் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ லாஸ்ட் இப்போது வரிசையாக ஒவ்வொரு ஆப்பை சொல்லிட்டு வருது. இப்போ லாஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப் இருக்குது. அதுக்கடுத்தது ஃபஸ்ட் என்ன ஆப்ஷன் வந்து அது நமக்கு சொல்லும். ஆனால் இது அப்படி இல்லை. வாட்ஸ்அப் லாஸ்ட் ஆப்ஷன்னா அதுக்கடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக செகண்ட் பேஜுக்கு போயிடும். இதை டிக் பண்ணி வச்சுருந்தால் மட்டும். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்தது இது 4வது ஆப்ஷன் நான் செக் பண்ணி விட்ருவேன். 5வது ஆப்ஷன் டிக் பண்ணி விட்ருங்க. ரிமெம்பர்ஸ் ஃபோக்கஸ் இது 5வது ஆப்ஷன் டிக். ப்ரௌஸ் பை வெப் பேஜ் செக் பாக்ஸ் செக் இதை டிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வழி செய்யணும். என்னென்னா டவுன்லோட் அக்சஸ் வாங்க. சொல்லியிருந்தேன் அது ஓகே. டவுன்லோட் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. பட் நான் சொல்கிறது பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தான் நாய்ஸாக இருக்கும். ஓகேவா? அது கண்டுக்காதீங்க. இப்போ அடிஷ்னல் ரிசோர்ஸில் வந்தாச்சா
sound theme, gesture theme, extensions. எக்ஸ்டென்ஷன் ஏழாவது ஆப்ஷன் என்னது எக்ஸ்டென்ஷன் ஏழாவது ஆப்ஷன் எக்ஸ்டென்ஷன் இதில் வந்துட்டு இதில் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணால் தான் அங்கே வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கேரக்டர் வேர்டு அதுக்கப்புறம் என்னது நிறைய உண்டு கேரக்டர் வேர்டு லைனு பேராகிராஃப் அப்படி ஓனாக நம்ம படிக்க வைக்க மேலேருந்து கீழே பண்ணி அது செட் பண்ணுறதுக்கு ஒன்று டவுன்லோட் பண்ணணும் நம்ம ஜிஷோவில் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் வேர்டு அதெல்லாம் படிக்க வைக்க முடியும் அதுக்கு தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன் எத்தனாவது ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள் Settings, padding battery level, padding battery level, battery level, padding padding persistent, blind apps, Bluetooth, Bluetooth, power chat, bring notice, browse icon, browse icon, control type, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் 24வது ஆப்ஷன் ஏன்னா இப்போதைக்கு இருக்குது பிறகு யாராவது பிலே 7 ஏதோ போட்டாங்கன்னா அது 25-26 போக வாய்ப்பு இருக்கு முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணும்போது 13வது ஆப்ஷனில் இருந்துச்சு இப்போ 24 ஆப்ஷனுக்கு வந்துருச்சு ஓகே டன் இந்த ப்ரௌஸ் பை கண்ட்ரோலாக நீங்கள் என்ன சொன்னோம் டவுன்லோட் பண்ணணும் ஓகேவா இதை டவுன்லோட் பண்ணி அப்படின்னா தான் அந்த கேரக்டர் வேர்டெலாம் நமக்கு படிக்க வைக்க முடியும் ஓகே இப்போ என்ன வெளியே தரலாம் இப்போ ஆக்ஷன் ஓகே ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ் வந்தாச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ் வருதா டன் அடுத்து வெப் பேஜஸ் செக் பாக்ஸ் செக் இதை டிக் பண்ணி விட்ருங்க டிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஏழாவதுல நீங்கள் வந்து அதாவது இது வெப்பேஜ் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் க்ரோமில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் அதுக்கு அடுத்து ஏழாவது ஆப்ஷன் டபுள் டப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் மேலே இருந்து கீழே இழுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா பேடு டிஃபால்ட்டை கண்டிப்பாக டிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நல்லது இப்போ நான் எல்லாம் டிக் பண்ணிக்கிறேன்னா டிஃபால்ட்டு டைட்டு பட்டன் இருக்கு இது நிறைய இருக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் நான் ஓனா வச்சுருக்கேன் ஓகே இந்த 25ல் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் தேவை 25 தேவைன்னா எதுவுமே செலக்ட் பண்ணணும் அதை வரைக்கு டிக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்ருங்க அப்போ 25 வரும் எனக்கு அப்படிலாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு எல்லாமே தேவை கிடையாது இல்லையா அதனால் வந்துட்டு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஓகே அதுக்கு அடுத்து பார்ப்போம் 8 இதையும் டிக் பண்ணி விட்ருங்க 8வது ஆப்ஷன் இது எதுக்குன்னா நம்ம வாட்ஸ்அப்பு ஹோம் ஸ்க்ரீன்லாம் இருக்கும்போது நமக்கு டிஃபால்ட்டு கேரக்டர் அதில் இதெல்லாம் வேணும் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணணும் 9வது ஆப்ஷன் 7வது ஆப்ஷன் எதுக்கு வெப் பேஜில் இருக்கும்போது அதாவது 7வது எதுக்கு வெப் பேஜில் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் அங்கே செட் பண்ணணும் இது 9வது இருக்க செலக்ட் எதுக்கு 8வது இருக்க ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு 9வது இருக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப்பு ஹோம் ஸ்க்ரீன் சும்மா செல் யூஸ் பண்ணுற போது நமக்கு ஒரு வேளை நம்ம ஒரு டெக்ஸ்ட் படிச்சுட்டு இருப்போம் அதோட நமக்கு ஸ்பெல்லிங் தெரியணும் அப்படின்னா சும்மா கேரக்டர் போட்டு பார்க்கலாம் அதுக்கு அப்போ செலக்ட் பண்ணக்கூடியது ஓகேவா புரிஞ்சிருக்கும் இன்னொருக்கா சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது எதுக்கு வெப் பேஜில் அதாவது நம்ம எதாவது ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ரோமில் எதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவைப்பட முடியாது நமக்கு அங்கே எல்லாம் தேவைப்படும் நமக்கு அங்கே போதும் எல்லாம் தேவைப்படும் லிங்க் தேவைப்படும் ஏன்னா ஒவ்வொரு லிங்காக மாற்றி போகிறதுக்கு ஒரு லிங்க் தேவைப்படும் டைட்டில் தேவைப்படும் இங்கே நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே வாட்ஸ்அப்லேயே இருக்கும்போது எல்லாம் தேவைப்படும் வேர்டு தேவைப்படும் கேரக்டர் நமக்கு எல்லாம் தேவைப்படும் தேவைப்படும்னா லிங்க் அதாவது டிஃபால்ட்டு கேரக்டர் வேர்டு லைன் பை லைன் அதெல்லாம் தான் தேவைப்படும் கேரக்டர் எது தேவைப்படுது நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் இப்போ WH ஒரு சொல்லி இப்போ நம்ம வைக்கிற பாருங்க இப்போ என்ன சொல்லுது இல்லை அந்த கேரக்டர் இப்போ அதாவது நம்ம சும்மா இருக்கும்போது நமக்கு என்ன தேவைப்படும் அதை இங்கே செலக்ட் பண்ணணும் ஓகேவா புரிஞ்சிருக்கும் இப்போ நான் நல்லா விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் அடுத்தது இதை அன்செக் பண்ணி விட்ருங்க
Use the new one party on grid. Check the 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 grid. Check box unchecked. இது அன்செக்ல இருக்கட்டும். Automatically scroll pages. Check box unchecked. Automatic scrolling settings. அன்செக்ல இருக்கட்டும். ஓகே அது. இவ்வளவு ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ்ல நம்ம ஆக்ஷன் செட்டிங்ஸ்ல நெக்ஸ்ட் ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் Navigator button. Use the game edge gesture settings. எட்ஜ் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஒரு நாள். Shortcut key settings. ஷார்ட்கட் கீ செட்டிங்ஸ் இது அப்புறம் பார்க்கலாம். Custom hotkey theme settings. இதுவும் அப்புறம் பார்க்கலாம். Click action settings. இதுல போய் பார்க்கலாம். Click action settings. Click on grid. Single tap to activate. Check box unchecked. Click once to activate the focus ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்செக்ல வச்சிருக்கேன். இது டிக் பண்ணா நல்லதுதான். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்ததும் உடனே இது ஐயோ இதை டிக் பண்ணால் நமக்கு எல்லாமே சிங்கிள் ஆயிருமே அப்படின்னு நினைக்காதுங்க. சிங்கிள் அதாவது கண்டு தெரிஞ்சவங்களை மாதிரி யூஸ் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்காதுங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் டச் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வோம், டபுள் டேப் பண்ணுவோம். இதை டிக் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு டச் பண்ணால் போதும். நமக்கு ரொம்பவே சூப்பர் ஒரு ஆப்ஷன் இந்த ஜிஷோவை பொறுத்தளவையும். ஏன்னா நம்ம கூட டபுள் டேப் பண்ணுவோம். ஆனால் இதை டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சிங்கிள் டேப் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Single tap to activate. Check box unchecked. Click once to activate the focused item. இது எங்கே இருக்குது? ஆக்ஷன் செட்டிங்ஸில் வந்து கிளிக் ஆக்ஷன் செட்டிங்ஸ் அதில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே டன். Lift up finger from an element to activate. Check box unchecked. Lifting the finger up will activate an item. Use direct click instead of accessibility. Click check box unchecked. Click and lift up finger to activate long click action. Check box checked. Simulate long press. Display the actions menu when long pressing. Check box unchecked. Display show unavailable actions in the actions menu. Check box checked. இதை டிக் பண்ணி விட்டுருங்க. Touch and hold delay. Display the actions menu when long pressing. Check box unchecked. Show unavailable actions in the actions menu. Check box checked. Touch and hold delay. இது எழுந்து இது அப்படியே டிஃபால்ட்டாக இருக்குது. Lift up finger to activate menu option. Check box unchecked. இது அன்செக்ல இருக்குது. Lift up finger to activate software navigation keys. Check box unchecked. இது அன்செக்ல இருக்குது. ஓகே இவ்வளோ தான் கிளிக் செட்டிங்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நமக்கு. ஓகே டன். Lift up finger from an element to active moon. Use direct click instead of accessibility. Click check box unchecked in Android and higher. This function with app button. Action settings. Padding and finger grip. Padding moon grip. Multi-part gestures. Click action set. Padding moon grip. Multi-part gestures settings. நம்ம கிளிக் செட்டிங் கிளிக் ஆக்ஷன் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து மல்டிபாத் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். Padding and fingerprint reader gesture settings. இது ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இதை அப்புறம் பார்க்கலாம். Other settings. அதர் செட்டிங்ஸ் இதை பார்க்கலாம். எங்கே இருக்கும்? ஆக்ஷன் செட்டிங்ஸ். அதாவது நம்ம ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் வந்து கமாண்ட் ஸ்க்ரீனரில் 4வது ஆக்ஷன் செட்டிங்ஸில் வந்து இப்போது அதர் செட்டிங்ஸ் இருக்கும். இது டிடிஎஸ் எல்லாம் அதர் செட்டிங்ஸ் நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறேன். 15வது ஆப்ஷன் ஷேக் நோ கமாண்ட். இது வேணாம். ஷேக்கிங் சென்சிட்டிவிட்டி இது 20லேயும் இருக்கட்டு. இது இதை டிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஃபோன் வரும்போது ஃபோனை வந்து ஷேக் பண்ணாலே என்ன செஞ்சிடும், ஃபோன் வந்து அட்டன் ஆயிரும். ஒரு ஆனால் எனக்கு தேவையில்லை. ஃபோன் வந்துச்சுன்னா இப்படி கையில் வச்சுட்டு ஒரு ஷேக் பண்ண போதும் அப்படியே ஃபோன் அட்டன் ஆயிரும். இது டிக் பண்ணி விட்ருங்க. 4வது ஆப்ஷன் இது அன்செக்ல இருக்கட்டும். இது அன்செக்ல இருக்கு. இவரெல்லாம் நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வச்சுருந்தீங்கன்னா இதை டிக் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 9 கூட வரல. அன்செக்லேயே இருக்குது எனக்கு. இது கண்டிப்பாக டிக் பண்ணி விட்ருங்க. நமக்கு உள்ள செட்டிங்ஸ் இது கண்டுபிடிங்க. இதையும் டிக் பண்ணி விட்ருங்க. ஓகே அதர் செட்டிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஷன் செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே நம்ம இன்னைக்கு ஆக்ஷன் செட்டிங்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஓகே நம்ம ஆட்டோ டீட்டெயில்ஸ் நம்ம என்ன செஞ்சோம், ஆக்ஷன் செட்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் செட்டிங்கில் பெரும்பாலும் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ் முக்கியமான ஒரு செட்டிங்ஸ், நமக்கு தேவையான ஒரு செட்டிங்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதர் செட்டிங்ஸ் பார்த்தோம். அதில் கிளிக் ஆக்ஷன் செட்டிங்ஸ் மீதி எல்லாமே அதில் ஜெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்லலை. ஏன்னா அது உங்களுக்கு தனித்தனியாக போடுறேன், அதனால தான் சொல்லலை. இனி வந்து கொஞ்ச நாளில் இந்த நாளைக்கு கான்டென்ட் ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸ் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட்டாக செட் பண்ணால் தான் அது ஒரு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கே குழம்பிடும். நம்ம ஜஸ்ட்டாக செட் பண்ணால் இப்படி பர்ஃபெக்ட். ஏன்னா கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடரை பொறுத்தளவையும் எல்லா செட்டிங்ஸும் செட் பண்ணால் தான் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்படின்றதுனால தான் நான் வந்து ஜஸ்ட்டாக இன்னும் சொல்லித்தரல.
அதுக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஜெஸ்டரே போட மாட்டான்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்காது, எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணுறது, முதல்ல செட்டிங்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இன்றைக்கி எத்தனாந்தேதி? ஜூலை 4, 5ஆந்தேதி சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.